நிறைய சகோதரிகள் அப்படித்தான். அந்த கணவன் இடத்துல பேசுற வார்த்தையில எதுக்குடா வாழ்றோம், அந்த வார்த்தை சாகிறதுக்கு நேரம் அவங்கள நடத்தும். நான் சொல்றேன், அதான் நம்முடைய வாயில நாக்குல அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படி மனம் நோகடிக்கிறது போல, அவங்க மனசு வேதனைப்படுவது போல நம்முடைய நாக்குல இருந்து அப்படி பேசக்கூடாது. ஒரு வார்த்தையை பேசிட்டோமா, சரி வார்த்தையை சொல்லிட்டோமா, சரி ஓகேப்பா ஓகேப்பா, அடுத்த நேரம் தட்டி கொடுத்து, அடுத்த நேரம் அணைச்சு, அடுத்த நேரம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து, நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை யாரையுமே காயப்படுத்தக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு கணவனாரும் ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு மனைவியும் ஜெபம் பண்ணணும். இங்க அந்த வார்த்தையினாலே காயப்பட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க. என் கணவனுடைய வார்த்தை என்னை காயப்படுத்துச்சு பாஸ்டர், என் மனைவியினுடைய வார்த்தை என்னை காயப்படுத்துச்சு. இல்லைங்க, இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது என்று சொன்னார். நிறைய கணவனார் தன்னுடைய வீட்டில் சம்பாதிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தது, தன்னுடைய மனைவியை நேசிக்க கூடாது என்று முடிவெடுத்தது, தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தது. நிறைய மனைவி தன்னுடைய கணவனாரோடு வெளியே போகக்கூடாது என்று முடிவெடுத்தது, இனி அவருக்காக எதையுமே செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தது.